கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் லூக்கா 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் என்று வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் என்று பார்க்கிறோம். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 3வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் யாரெல்லாம், எந்த பெண்களெல்லாம் இயேசுவை இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் வியாதிகளில் பிடிபட்டிருந்தவங்க சுகம் அடைந்தாங்க என்று அந்த பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்று இந்த வசனங்களை நாம் வாசித்து புரிந்து கொள்ளும் போது, இயேசுவின் வல்லமையினால் தீய ஆவிகள் மற்றும் பலவீனங்களிலிருந்து குணமாக்கப்பட்ட ஒரு பெண்கள் கூட்டத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் இதை அதிகமாக, நாம் சின்ன ஒரு வசனம்தான், ஆனால் இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்தியங்கள், ஆழங்கள் இதற்குள் புதைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய ஊழியத்தை ஆதரிக்கும் அர்ப்பணிப்புள்ள ஸ்திரீகளாக அந்த இடத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த காலை வேளையிலே ஒரு காலிங், கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் கொடுத்துருக்குறாங்க. நமக்கும் பல சாட்சிகள் இருக்கும். பர்சனலி நம்ம பேசணும், நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம சாட்சியை சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கும் நிறைய வியாதிகள் இருந்திருக்கும், அசுத்த ஆவிகளின் கிரியைகள் இருந்திருக்கும். சில நம்ம அந்த ஸ்டபர்ன் ஸ்பிரிட்னு சொல்லுவோம், அது கூட நமக்குள்ளே இருந்திருக்கிறோம். ஆனால் இதிலிருந்து நம்ம எப்போ நம்ம விடுதலை பெறுறோமோ, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலேருந்து நமக்கு அந்த கன்விக்ஷனை கொடுக்கும்போது, அன்னைக்கு அவர் நேரடியாக செயல்பட்டார். இன்றைக்கு அவர் காணாததை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான், கண்டு விசுவாசிக்கிறது அல்ல, காணாததை நாம் தரிசித்து நடக்கிறோம். அந்த காரியத்தில் நமக்கு இன்னைக்கும் அவருடைய வார்த்தை லிவிங் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் அவருடைய வார்த்தை அது செய்துவிட்டு போகிற காரியத்தை செய்துட்டு தான் திரும்பும். அதில் வெறுமையாய் வசனங்கள் ஒரு நாளும் திரும்பாது என்பதை நாம் ஒரு சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவருடைய சீஷர்களாக நாம் அவரை தொடர்ந்து நாம் பின் செல்ல இறுதி வரை. ஏன்னா பாதி நம்ம போயிட்டு பாதியில் நம்ம ஒரு தடவை அவருடைய பரம ஈவை ருசி பார்த்தும் நம்ம ஒரு தடவை அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மறுபடியும் அதை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு எப்படி நாம் உண்மையாக இருக்கிறோம், அவருடைய ஊழியத்தில் அவருடைய நற்செய்தியை சொல்வதில் எத்தனை நாம் ஒரு பிரியமாக நாம் செயல்படுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். இவர்கள் பொல்லாத ஆவிகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் சுகம் பெற்றபடியால் ஒரு விடுதலையான சமாதானத்தோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி, அந்த அசுத்த ஆவிகளின் தொந்தரவில் இருக்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ள அவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. அதுவும் அந்த நாட்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சமுதாயத்துக்குள்ள வாழ்ந்தவங்க. சின்ன சின்ன காரியம்னாலும் அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க பெண்களை. இப்போ உள்ள அந்த ஃப்ரீடம் கூட அந்த நாட்களில் கிடையாது. அப்போ இயேசு எப்படியான அந்த ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதுவும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஊழியம் மிகவும் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு 100% பெண்கள் அதிகமாக இயேசுவை ஃபாலோ பண்ணவங்க, அவருடைய ஊழியத்தில் உதவி செய்தவங்க பெண்களாக தான் இருக்கிறாங்க என்று நாம் காஸ்பலில் வாசிக்கிறோம். இப்போ இயேசுவின் இணையற்ற அதிகாரத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? இவர்களுடைய ஒரு ஆழமான வேதனையான ஒடுக்குமுறையிலிருந்து இவங்க எப்படி விடுவிக்கப்பட்டாங்க? அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் பர்சனலி நம்ம நிறைய காரியங்கள்ல இருந்து, ஒடுக்குமுறையிலிருந்து நம்ம பர்சனலி இண்டிவிஜுவலி நம்ம கஷ்டப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டிருப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையிலே நாம் சிந்திப்போம். அசுத்த ஆவிகளும் பொல்லாத ஆவிகள் வியாதிகளினால் பீடிக்கப்பட்டிருந்தவர்கள் மரணத்துக்கு ஏதுவாய் வாழ்ந்து வந்தார்கள். நம்ம நிறைய அற்புதங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு அற்புத சுகத்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் அவங்க எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு அந்த இடத்துக்கு கடந்து போனனால. அதுபோல இவங்களும் அப்படிதான், இருளில் இருந்து வெளிச்சத்தை கண்டபோது ஒரு காலம் உணர முடியாத அந்த சமாதானம், சந்தோஷம் அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. எஸ்பெஷலி மற்ற பெண்களின் பேரில் பார்த்தீங்கன்னா
7 பிசாசுகள் என்ற அந்த நம்பர் கொடுக்கப்படலை. ஆனால் மகதலேனா மரியாள் நேமுக்கு முன்னாடி 7 பிசாசுகள் நீங்கின அப்படின்னு 7 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. அந்த இடத்துல அப்பா அவளை எப்படியாக ஒரு முழுமையாக அந்த அசுத்த ஆவி ஆக்கிரமித்திருக்கும் நீங்க பாருங்க. அந்த இடத்துல அந்த அசுத்த ஆவிகளின் கிரியையை கர்த்தர் அதை முறியடித்து அவளை அந்த அசுத்த ஆவிகளின் அந்த வல்லமையிலிருந்து விடுவித்து கர்த்தரை பின்பற்றும்படியாக செய்த, அதாவது அந்த இருளில் இருந்த அந்த நேரங்கள் மாறி வெளிச்சத்திற்குள் அவள் வர ஆரம்பித்தாள். இப்படியாக ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்துமா சரீரத்துல விடுதலையை கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போதும் ஒரு மரியாளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்த மரியாள் இவர்தான் என்று ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஆனால் அங்கே நேம் கொடுக்கப்படாததுனால அந்த பெயர் ப்ரூஃப் பண்ணப்படல. ஸோ இந்த பெண்களிடம் நாம் நிறைய லெசன்ஸ் படிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் பெண்கள் மூலமாக தெபோராக்கள், அதே மாதிரி ஒரு சிசராவின் அந்த கிரியை, அந்த ஆவியை அந்த யாகேலவா நெற்றியில் ஆணி அடித்து கொன்றார். இன்னைக்கு அதிசயமா இருந்தது. காலையில் மெசேஜ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பெண்களை பற்றி தான் சொன்னாங்க. எனக்கு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெடிடேஷன் வேர்டும் அந்த காலையில் நான் ஒரு மெசேஜ் கேட்பேன். அந்த ஒரு லிடியா ப்ரேயர் ஃபெல்லோஷிப்னு ஒரு குரூப்பில் நான் இருக்கிறேன். ஸோ அதில் மெசேஜ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாடல், சில நேரம் நான் எடுத்திருக்கிற பாடலை பாடுவாங்க, சில நேரம் நான் எடுத்திருக்கிற அந்த வசனங்கள்லேருந்து அப்படியே பேசுவாங்க. அவ்வளோ ஒரு கர்த்தர் அதை டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படியே கொடுத்து கர்த்தர் என்னை நடத்துகிறதை நான் பல நேரங்களில் ஈவன் நான் சிஸ்டர் மெர்லின் அவங்களுக்கு கூட அதை சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். ஸோ பெண்களால் நம்ம நினச்சா ஒரு குடும்பத்தை மாத்திரமல்ல, இந்த தேசங்களை, இந்த சமுதாயத்தை திறப்பில் நின்று மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு அந்த ஆவிகளை நமக்கு தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை எடுத்து எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ போய் நம்மளால ஊழியம் செய்ய முடியாட்டி கூட எப்படியாக இந்த பெண்களிடம் நாம நிறைய லெசன்ஸ் படிக்கிறோம் பாருங்க. ஒன்று, இயேசுவின் ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை அவங்க அறிவித்தாங்க. அவங்க இயேசுவே பின்தொடர்ந்து போனாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எத்தனையாய் கவலைப்படுகிறோம். அடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள்னு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பணத்தை நாம பணத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்வதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லாதபடி பணத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்தை எத்தனையாய் நாம் தாங்குகிறோம் என்பதை தான் இந்த ஒரு மெடிடேஷன் வேர்ட்ல நாம் காலை வேளையிலே சிந்திப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை, களிப்போடு என்றும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஆமாப்பா, உம்முடைய சிநேகம் எங்களை கரைக்கிறதப்பா. எங்கள் கல் மனதை மாற்றி எங்களில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஸ்டபர்ன் ஸ்பிரிட், பொல்லாத ஆவிகள், வியாதிகள், மரண படுக்கைகளை எங்களுக்கு மாற்றி எப்படியாக மகதலேனா மரியாள் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவோ, அதுபோல எங்களிடத்தில் எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது. ஆனால் அப்பா, உம்மை அறிந்த பொழுது, உம்முடைய வேத வசனம் உள்ளுக்குள் சென்ற பொழுது ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நாங்கள் கண்டோம் அல்லவா. இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த நாட்களிலே நப்தலி நாடுகள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க அல்லவா. ஏசாயா சொன்னது போல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டதல்லவா. அது போல நீங்க வந்து வழியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கீங்கப்பா. இந்த நாள்ல பெண்களாகிய நாங்கள் எப்படியாக உற்சாகமாக இருக்கிறோம், எப்படியாக உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிறோம், எப்படியாக எங்க ஆஸ்திகளை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில நீங்க எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல இன்னும் அப்பா அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும், இந்த அதிகாரங்கள் அப்பா ஒவ்வொன்றும், ஒவ்வொரு அந்த வார்த்தைகள் படிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்மை அறிந்து கொள்ள நீங்க கிருபை தாங்கப்பா. நீர் எங்களை உம்மை அறியும் பொழுதுதான் உடைய இருதய துடிப்பை நாங்கள்
நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் வரும் நாட்களிலும் அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் எங்க கூட இருந்து இறுதி வரை நிலைத்திருந்து விழுந்து போய் விடாதபடிக்கு கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பது போல முடிவு பரியந்தம் உமக்காக ஓடுவதற்கு வேண்டிய அந்த பலனை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாள்ல அந்த வீக்கெண்ட்ல எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மட்டும் பலனை தந்து இந்த நாள் வரை அப்பா அதிசயமாய் அற்புதமாய் நீங்க எங்களை பாதுகாத்து எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக உமக்கு நன்றி. எங்களை ஒரு முறை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இன்னும் அப்பா நீங்க நாளைக்கு எல்லா காரியங்களிலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் உம்முடைய பிரசன்ஸ் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.